இதை நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அவர் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள், ஒன்றும் தப்பில்லை, நான் போகிறேன், உங்களுடைய விருப்பப்படி தான் நான் செய்ய முடியும், உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் நடக்க முடியாது, இருந்தாலும் நான் என்னுடைய முகவரி அட்டையை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய கருத்தில் மாற்றம் இருந்ததுன்னா, உங்களுடைய முடிவில் மாற்றம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன அணுகலாம், நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முகவரி அட்டையை வச்சுட்டு போகிறார். மேசை இவர் வாங்க கூட மறுக்கிறான்றதால் அவர் மேசையில் வச்சுட்டு ஸ்டூவர்ட் வெளியே போயிடுறார். இது எழுந்து இப்போ கொஞ்சம் விரக்தியாக அதை அவர் போனோடனே பார்த்துட்டு கிழிச்சி பேசிட்டு இவருடைய வேலையை பார்க்க தொடங்குறாரு லூயிஸ். இதனோட அது முடிஞ்சு போயிடுதுன்னா கதையே ஒன்றுமே சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருக்கும். இப்போ தான் ஆரம்பிக்குது. திருமதி லூயிஸ் இருக்கிறாங்க இல்லையா, நோர்மா, அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டு முடிக்கும்போது படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னே அவர் பல் வலிக்கிட்டே, அது என்ன, அது தேவையில்லாத ஒரு விளையாட்டு, அது ஆபத்தான விளையாட்டாகவும் இருக்குது, நாம் ஒரு 10 நடத்துகிறதா யாரோ ஒருத்தவங்க எழுந்து போகிறதா, அது என்னது அப்படின்னு சொல்லி அவர் அதில் ஆர்வம் காட்டல. அதோடு அவங்க அதை பற்றி பேசல விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவர் அலுவலகத்துக்கு வழக்கப்படி போயிட்ட பிறகு இவங்க சமையல் வேலை தொடங்குறதுக்கு முன்னே அங்கே இருக்கிற அந்த அழைப்பு, அந்த ஒரு அட்டை கொடுத்துட்டு போயிருந்தார் இல்லைங்களா, முகவரி அட்டை, அது பார்க்குறாங்க. அது கிழிச்சிக்க, சரி இந்த ஒரு பட்டன் அழுத்தத்தில் என்ன வந்துடும் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது அடித்து செய்யலாம் தான் செய்கிறாங்க. அந்த பட்டன் அழுத்துறாங்க. பட்டன் அழுத்தினோடனே ஒரு விதமான ஒரு திகில் உடல் முழுக்க அவர்களுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுது. இல்லை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு ஒரு ஆணவத்தோடு ஒரு குரல் எழுப்பி சிரிக்கிறாங்க. அதாவது அவங்க தன்னை தானே ஏமாற்றிக்கிறது தான் அது. ஒரு பயத்தில் எல்லோரும் இரவு நேரங்களில் ஒரு 10 மணிக்கு போகும்போது விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க இல்லையா, அல்லது பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க இல்லையா, தங்களுடைய பயத்தை மறக்கிறதுக்கு. அப்படி தான் அவங்களும் அந்த நேரத்தில் வர்ற திகில், அந்த பதற்றத்தை தடுக்கிறதுக்காக அப்படிலாம் செஞ்சு பார்க்குறாங்க. செஞ்சுட்டு அப்படியே ஒரு சோர்வாக படுத்துடுறாங்க. படுத்து அதுக்கப்புறம் எழுந்து வேலையெல்லாம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு தொலைபேசி வருது. எதிர்முனையில் அந்த பகுதியுடைய மருத்துவமனையிலேருந்து பேசுகிறாங்க. ஆர்தர் லூயிஸ் உடைய வீடுங்களா இது? ஓகே, ஆமாங்க. ஆர்தர் லூயிஸ் யார், உங்களுடைய கணவரா? ஆமாம். அவர் இன்னைக்கு காலையில் அந்த தொடர்வண்டி நிலையத்தில் நின்றுட்டு இருந்தார் வண்டிக்காக, ட்ரெயினுக்காக. அப்போ எல்லோரும் ஒரு கூட்ட நெரிசலில் முண்டியடித்து ஏறுறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவர் தவறி அங்கே இதில் பாதையில் விழுந்துட்டார். ஒரு பாதையில் விழுந்ததால் அது மேலே ஏறி அவர் அங்கேயே இறந்துட்டார். இங்கே தான் வச்சுருக்கணும் அவருடைய உடலை, நீங்கள் உடனடியாக வரணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாத்தையும் கேட்குறாங்களே தவிர காலெல்லாம் மறுத்து போய் ஒரு மாதிரியாக அப்படியே சாய்ச்சி படுக்கையில் இந்த இதுலேயே சாய்வு நாற்காலியில் என்ன செய்கிறதுன்னு ஒரு மனம் பிடித்த மாதிரி ஒரு பிரமிச்சு போய் இப்படி இருக்கிறாங்க. தன் கணவன் இறந்து விட்டான் கேள்விப்பட்ட உடனடியாக அவங்க மனசில் இன்னொரு விஷயமும் பளிச்சுன்னு மின்னல் போல் தோன்றி மறையுது. அதாவது அண்மையில் தான் அவங்க $25,000 ஒரு காப்புறுதி எடுத்திருந்தாங்க, இன்சூரன்ஸ். அது 50,000 இப்பொழுது
அவருடைய வங்கி கணக்கில் வந்து சேரும் அப்படிங்கிற அந்த செய்தியும் ஒரு பொறி தட்டுது. கணக்கு சரியாக தான் இருக்குது. $50,000 நம்ம சொன்னது சரியாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று தான் அவர்களுக்கு விளங்கலை. யாரும் தெரியாதவங்களுக்கு தானே அது ஏற்படும்னு நினச்சி தானே நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது தான். இது கேட்டு கதிகலங்கி போய் அப்படியே வந்து படுக்கையில் சாயிறாங்க. மறுபடியும் தொலைபேசி. இப்போ வர முடியல. ஸ்டூவர்ட் இந்த பொட்டியை கொண்டு வந்து வச்சார் இல்லையா அவர். என்ன மேடம் அழைச்சிட்டிங்க போல இருக்குது பொத்தானே அப்படின்னு. எல்லாம் சரிதான் ஐயா, எனக்கு யாரும் அறியாதவங்க யாரோ ஒருத்தவங்க தானே, எனக்கு யாரும் தெரியாத யாரோ ஒருத்தவங்க தானே இறந்துருவாங்கன்னு சொன்னேன். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நியாயமாயுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் புலம் தெரியாதவங்க தானே இறந்துருவாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்குறது ஒரே கேள்வி தான். அதுதான் கடைசி இந்த கதையினுடைய கடைசி வரையும். மேடம், டு யூ நோ ரியலி யுவர் ஹஸ்பண்ட்? உங்களுடைய கணவர் உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதோட கதை முடிஞ்சுக்கும். அதாவது இந்த ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு தான் அந்த கதை, சொல்லில் தான் அந்த கதையே இருக்குது. தெரியும்னா ஒருத்தவங்களை நம்மளுக்கு தெரியும்னா எந்த அளவுக்கு தெரியும்? அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறது கணவனாக கூட இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மா இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். அதில் அவங்க சொல்ல வர்றது அதுதான். எனக்கு அவர் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அவரை தெரியும்? அவருடைய உணர்வுகளை தெரியுமா? அவர் என்ன நினைக்கிறாருன்றது தெரியுமா? இதில் அது ஒரு சட்டப்பூர்வமாகவும் அது காரணம் அவர் அழகாக அதை விளக்குவாங்க முதல்லே. உங்களுக்கு தெரியாதவர் தான் அப்படின்றதால அந்த தெரியாதவர் என்ற ஒரே இதில் தான் இந்த கதையை அடங்கு. அதனால தான் நான் அதுக்கு இந்த கதைக்கு தலைப்பும் தெரியாதவர் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த கதையை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.